வணக்கம் நேயர்களே, இன்று 16ஆம் திகதி டிசம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கியமான செய்திகள் தொடர்பில் பார்க்கலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையானது தனது பிரதான செய்தியாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பேச்சு மீண்டும் தோல்வி, 18ஆம் திகதி சந்தித்து பேசுவதற்கு தீர்மானம் என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை விரிவாக பார்த்தோமானால், தோட்ட தொழிலாளர்களது சம்பள உயர்வு குறித்து தொழிலமைச்சர் ஜான் செனவிரட்ன தலைமையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. சம்பள உயர்வு குறித்த கடந்த 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடுகள் இன்றி தோல்வி கண்ட நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் ஜான் செனவிரட்ன, ராஜாங்க அமைச்சர் ரவீந்திர சமரவீர தலைமையில் கொழும்பில் அமைந்துள்ள தொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக இந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு செய்தியாக, மாவட்ட குழுக்களின் மூலம் மாகாண சபைகளின் அதிகாரங்களை குறைப்பதற்கு மத்திய அரசு முயற்சி, வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் விசனம் என்ற செய்தியை காணக்கூடியதாக உள்ளது. மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை குறைக்கும் வகையில் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அமைந்துள்ளன. மத்திய அரசாங்கத்திடமிருந்து கிராம ராஜ்யம் என்கின்ற புதிய திட்டத்திற்கான வரைவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கிராம மற்றும் மாவட்ட மட்டத்திலான குழுக்களே சகல அபிவிருத்தி செயல் திட்டங்களையும் தீர்மானித்து செயல்படுத்துகின்ற அதிகாரத்தை கொண்டுள்ளதாக காணப்படுகின்றதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குற்றம் சுமத்தியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரி நாளேட்டில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, இலவச கல்வியையும் வடக்கிற்கான நிதியையும் இல்லாது செய்தவர் யார்? உறுதிப்படுத்தினால் மஹிந்த பந்துல பதவி விலக தயாரா? ரணில் கேள்வி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக மஹிந்த ஆதரவு அணியினால் கொண்டுவரப்படுகின்ற நம்பிக்கை இல்லா பிரேரணையானது உண்மையில் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரானது அல்ல, மாறாக அரசாங்கத்துக்கு எதிராகவே இதனை கொண்டுவர முற்படுகின்றனர். எந்த ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கின்றோம். இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன சுத்திகரிப்பு காரணமாகவும் முஸ்லிம்கள் தங்களது காணிகளை பறிகொடுக்க நேர்ந்ததாக நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருமான ஹக்கீம் காணி மற்றும் விவசாய அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் ஆற்றிய உரையில் குறிப்பிட்டுள்ளதான செய்தியும் இன்றைய வீரகேசரி நாளேட்டில் காணக்கூடியதாக உள்ளது. அதாவது, இன சுத்திகரிப்பு காரணமாகவும் முஸ்லிம்கள் தங்களது காணிகளை பறிகொடுத்த நேர்ந்ததாக தெரிவித்துள்ள ஹக்கீம், ஏறாவூருக்கு அண்மிய பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான காணிகள் விடுதலை புலிகளினால் பலவந்தமாக கையகப்படுத்தப்பட்டதாகவும், அது மட்டுமல்லாது புலிகளால் நியமிக்கப்பட்ட நபர்கள் முஸ்லிம்களிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு காணிகளை கொள்வனவு செய்து கொண்டதாகவும், அவ்வாறான காணிகள் தமிழ் கிராமங்களின் உட்புறமாக காணப்பட்டன. யுத்த சூழ்நிலை காரணமாக காணிகளை கைவிட்டு செல்ல நேர்ந்தது மட்டுமல்லாமல் அந்த காணிகளுக்கு பிரவேசிக்கும் வாய்ப்பும் முஸ்லிம்களுக்கு இருக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்றைய வீரகேசரி நாளேட்டின் ஆசிரியர் தலையங்கமாக ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பில் விசாரணை வேண்டும் என்ற செய்தியை காணக்கூடியதாக உள்ளது. நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு விரைவில் நஷ்டஈடு வழங்கப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பான விரிவான கட்டுரையை இன்றைய வீரகேசரி நாளேட்டின் ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையானது கிராமராட்சிய திட்டம் சதிவேலை, அதிகாரத்தை மத்தியில் குவிக்க முனைப்பு காட்டப்படுவதாக வடக்கு முதல்வர் சீற்றம் என்ற செய்தியை பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதாவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போரினால் பாதிக்கப்பட்டு நலிவுற்ற நிலையில் கிராம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களை கைக்குள் போட்டுக் கொள்வதன் ஊடாக மக்களிடம் உள்ள உரிமை மற்றும் சுயமரியாதை குறித்த வீரியத்தை குறைக்கும் ஒரு சதிவேலையாகவே கிராமராட்சிய திட்டத்தை தாங்கள் பார்ப்பதாக வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரல் பத்திரிகையானது தனது முதல் பக்கத்தில் மலையக பகுதிகளை தோட்டம் என்பதற்கு பதிலாக கிராமம் என அடையாளப்படுத்துங்கள், ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை என்ற செய்தியையும் வெளியிட்டுள்ளது. தோட்டம் என்ற சொற்பதத்தால் தமக்கு கிடைக்க வேண்டிய சிறப்புரிமைகளை இழந்து வரும் மலையக மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு தோட்டம் என்ற சொற்பதத்துக்கு பதிலாக கிராமம் என்ற சொற்பதத்தால் மலையக பகுதிகளை அடையாளப்படுத்த வேண்டும் என ராஜாங்க கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. இன்னும் ஒரு செய்தியாக,
நிதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு திகதி ஒதுக்க வலியுறுத்தல், சபையில் கடும் வாத பிரதிவாதம், ஜனவரியில் தீர்மானிப்போம், சபாநாயகர் தெரிவிப்பு என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் திகதியொன்றை ஒதுக்குமாறு மஹிந்த ஆதரவு அணியினர் கோரியதனால் சபையில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதாக இந்த செய்தியை காணக்கூடியதாக உள்ளது. மேலும் ஒரு செய்தியாக எக்னலிகொட விவகாரத்தில் கைதான ராணுவ அதிகாரிகளுக்கும் புலிகளுக்கும் தொடர்பு, விசாரணை இடம்பெறுவதாக கூறுகிறார் ருவான் விஜயவர்தன என்ற செய்தியும் காணப்படுகின்றது. பிரபல ஊடகவியலாளர் பிரஹித் எக்னலிகொட காணாமல் போன விவகாரத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடிப்படையாக கொண்டு அது தொடர்பில் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தமிழ் கூட்டமைப்பை புறந்தள்ளி செயல்படுவது எனது நோக்கமல்ல, அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளதான செய்தியையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடியதாக உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்தே தமிழர் பகுதி அபிவிருத்திகளை மேற்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களை புறந்தள்ளி செயல்படுவது எனது நோக்கமல்ல என மீள்குடியேற்றம், புனர்வாழ்வளிப்பு, இந்து சமய கலாசார மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இன்னும் ஒரு செய்தியாக, மட்டு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியிலிருந்து என்னை நீக்கியது துரோகம், அலி சாஹிர் மௌலானா MP சீற்றம் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவிக்கு முன்மொழியப்பட்டிருந்த எனது பெயரை நீக்கியதன் மூலம் இந்த நல்லாட்சி அரசில் எனக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக, பெண்களுக்கு வலுவூட்டுதல் என்பது தொடர்பான கட்டுரையை இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான சமத்துவமின்மையும் பெண்களுக்கு எதிரான பாராபட்சமும் உலகளாவிய ரீதியில் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. வாரிசுரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் போன்றவற்றில் ஆண்களுடன் சமத்துவத்தை பெண்கள் வலியுறுத்தி வருகின்றனர் என இந்த ஆசிரியர் கட்டுரை ஆரம்பித்துள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகை, இலங்கையில் சமாதானத்துக்கு அமெரிக்கா உறுதியான உதவி, திருமலையில் தெரிவித்தார் ராஜாங்க திணைக்கள ஆலோசகர் ஷனோன் என்ற செய்தியை தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. இலங்கை மக்கள் சமாதானம், செழிப்பு, நல்லிணக்கம் ஆகியவற்றை நோக்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணத்தை தொடர்கையில் அமெரிக்கா உறுதியான விதத்தில் அதற்கு உதவும். இலங்கையில் என்ன நடைபெறுகின்றதோ அது சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஆலோசகரும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உயர்நிலை பதவிகளில் ஒன்றான அரசியல் விவகாரங்களுக்கான கீழ்நிலை செயலாளர் பதவியை பொறுப்பேற்க உள்ளவருமான தோமஸ் ஷனோன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. 20 வங்கிகளின் ஊழியர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பு, பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ற செய்தியை இன்றைய சுடரொளி நாளேடு புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளது. அரசின் வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் நேற்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டது. தனியார் வங்கிகள் உள்ளிட்ட 20 வங்கிகளை சேர்ந்த சுமார் 30,000 ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் பங்கேற்றனர் என தெரிவிக்கப்படுகின்றதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளி பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியாக, ராணுவத்தின் ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கணவர், மீட்டு தருமாறு ஆணைக்குழுவிடம் கதறி அழுதவாறு கெஞ்சினார் மனைவி என்ற செய்தி காணக்கூடியதாக உள்ளது. ராணுவத்தினருடைய ரகசிய முகாம்களை விசாரணை செய்யுங்கள், அதில் தான் எனது கணவர் உள்ளார். ரகசிய முகாம்களை விசாரணை செய்தால் எனது கணவரை கண்டுபிடிக்கலாம் என்று யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் நேற்று கதறி அழுத சாட்சியம் அளித்தார் பெண்ணொருவர் என இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விவசாய காணிகள் அபகரிக்கப்படும் முதலமைச்சரை தலையிடுமாறு சபையில் பிரேரணை, மாகாண சபை உறுப்பினர் நடராஜா என்ற செய்தியையும் இன்றைய சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பொதுமக்களின் காணிகளை வன பரிபாலன திணைக்களம் திட்டமிட்டு ஆக்கிரமித்து வருவதாகவும் முதலமைச்சரை தலையிட்டு தடுக்குமாறு கோரியும் வடமாகாண சபை உறுப்பினர் MP நடராஜா பிரேரணை ஒன்றை முன்வைத்து உரையாற்றியதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இன்னும் ஒரு செய்தியாக, புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை விவகாரத்தில் கடந்த வாரம் கைதான 10வது சந்தேக நபரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதான செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக, தமிழ் மக்களுக்கு ஜனநாயகம் இனி எப்போது என்ற செய்தி கேள்விக்குறியுடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஆட்டுவித்தால் ஆடும் அளவுக்கு மட்டுமே மாகாண சபைகள் என்ற நிலைமை எப்போது போக்கப்படும், உண்மையான ஜனநாயகம் தமிழ் மக்களுக்கு எப்போது என்ற கேள்விகளும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க கட்டுரையில் கேள்விகளாக எழுப்பப்பட்டுள்ளன. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள உலக செய்திகளில் கொசோவோ பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்ணீர் புகை பிரயோகம் தொடர்பான செய்தியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
கொசோவோ அரசின் 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதனை அங்கீகரிப்பதற்கான வாக்கெடுப்பு அந்நாட்டு பாராளுமன்றில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் வரவு செலவு திட்டம் தொடர்பான சர்ச்சைகள் சரத்துகள் காரணமாக கடந்த 2 மாத கால பகுதியில் 6 தடவைகள் கொசோவோ பாராளுமன்றத்தில் மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்தியில் கவனம் செலுத்தினால் மீனவர் பிரச்சினை பேச்சுகளுக்காக சுஷ்மா விரைவில் இலங்கை விஜயம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது தமிழக மீனவர்கள் பிரச்சினையை எழுப்பினோம். இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விரைவில் அந்நாட்டுக்கு செல்ல இருக்கின்றேன் என்றார் சுஷ்மா ஸ்வராஜ் என இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக DNA பரிசோதனை முடிவுகளின் பிரகாரம் கொட்டகேத்தன பகுதியில் இடம்பெற்ற 6 கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. காவத்த, கொட்டகேத்தன மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த 6 பெண்களின் கொலைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 35 வயதுடைய சந்தேக நபரின் மரபணு பரிசோதனை ஒத்துப்போவதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இந்த செய்தியே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லங்காதீப பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக சொத்து குறித்த 5 வழக்கில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு பிணை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் வர்த்தக அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு கடும் நிபந்தனைகளுடன் கொழும்பு நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்த்தால் வடக்கில் அதிகாரங்களை பிடுங்க பிரதமர் முயற்சி, மாகாண சபையில் நேற்று குற்றச்சாட்டு, ரணிலுக்கு தக்க பதில் அனுப்புகிறார் விக்கி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக தமிழீழம்தான் ஒரே தீர்வு, மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் சபையில் தெரிவிப்பு என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எங்கள் மக்களுக்கு தமிழீழம்தான் ஒரே தீர்வு, அந்த தீர்வின் ஊடாகவே எங்கள் மக்களுக்கு விடிவு கிடைக்கும். இவ்வாறு வடக்கு மாகாண சபையின் நேற்றைய அமர்வில் ஆளும் கட்சி உறுப்பினரான ரவிகரன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வலம்புரி பத்திரிகையானது தனது பிரதான செய்தியாக குற்றச்சாட்டுகளுக்கு நடவடிக்கை என்ன, மழுப்பலாக பதிலளித்தார் மேக்ஸ்வெல் என்ற செய்தியை பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. விசாரணையின் போது மக்களால் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு நேரடியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட ராணுவ ஜெனரல்கள் மற்றும் கொமாண்டர்களுக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்துள்ள ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம உள்ளூர் விசாரணை பொறிமுறையிலேயே குற்றவாளிகள் கையாளப்படுவர் எனவும் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக கூட்டு ஒப்பந்தம் 10 தினங்களில் கைச்சாத்திடப்படாவிடில் தீக்குளிப்பேன் என வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தோட்ட தொழிலாளர்களது சம்பள உயர்வு குறித்து தொழில் அமைச்சர் ஜான் செரவரட்ன தலைமையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி தோல்வியில் முடிவடைந்துள்ள நிலையில் வடிவேல் சுரேஷை தீக்குளிக்குமாறு வற்புறுத்துவது போன்ற கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற கேலி சித்திரம் ஒன்றே இன்றைய தினக்குரல் நாளேட்டில் வெளியாகியுள்ளது. சுடரொளி நாளேட்டின் கேலி சித்திரமாக காணாமல் போனோரை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு தற்போது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண்ணொருவர் கண்ணீர் மல்க தனது சாட்சியங்களை வழங்குவது போன்றும் ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம கடவுளை நம்பும் பிள்ளா என முனிவர் போன்ற தோற்றத்துடன் தெரிவிப்பதாக இந்த கேலி சித்திரம் பிரசுரமாகியுள்ளது. அடுத்து டெய்லி மிரர் நாளேட்டின் கேலி சித்திரமாக அரசாங்கம் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கு இடையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் அரசாங்கம் தொழிற்சங்கங்களை விழுங்குவது போன்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அரசாங்கத்தை தடுப்பது போன்றுமான கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இன்று இலங்கையில் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.